அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவுங்க. மழை காலம், பனிகாலம், குழந்தைகள்லாம் ரொம்பவே பாவம் சளி, இருமல், தொண்டை வலின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஒரு கஷாயம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். 1 இல்லை 2 இல்லை 3 வருஷமாக என்னோடய குழந்தைகளுக்கு நான் என்ன கொடுத்துட்ருக்கனோ அதை தாங்க உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சளி இருமலுக்கு நல்லாவே கேட்குது. நம்ம நிறையாவே நியூஸ்லலாம் பார்க்குறோம். சளி இருமல் மருந்து குடித்து குழந்தைகளுக்கு எந்த அளவு சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில நியூஸில் நம்ம பார்த்துருக்குறோம். இதை கொடுக்கும்போது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு என்னோடய பசங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மருந்தே வேண்டாம் அப்படின்னு என்னோடய சின்ன பையனுக்கு 1 வயசு இருக்கும்போதே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். இப்போ 4 வயசு ஆகுது. 3 வருஷமாக இந்த கஷாயத்தை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நல்ல பயன் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹாஸ்பிட்டல் மருந்து தைரியமாக கொடுக்குறோம். இதையும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். எந்த விதமான பயமும் வேண்டியதில்லை. இவ்வளோ தூரம் நான் ஷியோராக சொல்கிறேன் அப்படின்னா அதோட பயன் அந்த அளவு அதிகங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பலருக்கும் தெரியாது. ஏன்னா எனக்குமே குழந்தைக்கு தெரியாது. 2வது குழந்தைக்கு தான் நான் கற்றுக்கிட்டேன். செஞ்சு பார்க்கும்போது நல்ல பயன் இருக்குங்க. இதை நம்ம தொடர்ந்து செஞ்சால் தான் அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும். அளவுகள் ரொம்பவே முக்கியம். கொடுத்துருக்குற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நிறையா துளசி இதெல்லாம் நிறையா போட வேண்டியதில்லை. நம்ம சொல்லியிருக்கிற அளவுகளே போதுமானது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்தலாம். 3 வருஷமாக ஹாஸ்பிட்டல் மருந்தே நான் கொடுக்கறதில்ல அப்படின்னா அந்த அளவு இது சரியாகிறனால தான் நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறேன். இப்போ இதை கொடுத்து சரியாகலைன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன். இதை கொடுத்தா சரியாயிடும். நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். அதே நேரம் சில உணவு முறைகளும் நம்ம சேர்த்து கொடுக்கணும். அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுவே ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குங்க. ஒரு தடவையாவது இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட பயன் புரிஞ்சிடும். அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு அற்புதமான கை வைத்தியம். மற்ற மருந்துகள்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். இதை கொடுக்கும்போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகளையும் தீர்க்கும். ஏன்னா இதில் சேர்க்குற 5 பொருளும் அந்தளவு மருத்துவ குணமுடையது. 1% கூட நீங்கள் தயங்க வேண்டியதே இல்லை, யோசிக்க வேண்டியதே இல்லை. இதில் இருக்கிற நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். 1 தடவைங்க 2 தடவையில் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இதோட பயனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. நான் அப்படி தான் இதோட பயனை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷியோராக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ரெடி பண்ணணும், எந்தெந்த அளவுகளில் குழந்தைகளுக்கு எப்பப்பெல்லாம் கொடுக்கணும், அது மூலிமா என்னென்ன பயன் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது. இதுக்கு 1 கைப்பிடி அளவு நான் துளசி இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 ஓமவல்லி இலை, சின்னதாக ஓரளவு மீடியம் சைஸாக இருக்கனால 10 ஓமவல்லி இலைகள் எடுத்திருக்கேன். வெற்றிலை, இது மீடியம் சைஸ் வெற்றிலை இருக்கனால 3 வெற்றிலை எடுத்துருக்குங்க. சில வெற்றிலையெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா 1 கைப்பிடி அளவு துளசி இலை. கருந்துளசி இலை கிடச்சிதுன்னா இன்னுமே சிறப்பு அதிகம். உங்களுக்கு நார்மல் துளசி இலை கிடச்சிருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. துளசி இலைகள் கண்டிப்பாக வேணும். இதில் சொல்லியிருக்க 5 பொருளுமே கண்டிப்பாக சேர்க்கணுங்க. எதுவும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நமக்கு சரியாகும். எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கழுவிக்கிங்க. வெத்தலையை மட்டும் பிச்சு சேர்த்துக்குங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. 1 லிட்டர் அளவு தண்ணி. அதுக்கு இந்த அளவு இலைகளை போட்டுடணும். 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் மிளகு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம். கொதி வர்றதுக்கு முன்னாடியே டைம் செட் பண்ணாதீங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதோட சாரெல்லாம் நல்லா இறங்கட்டும். இந்த கஷாயம் இந்த அளவு செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பையனுக்கு சளி பிடிச்சாலுமே நான் 2 பசங்களுக்குமே கொடுத்துருவேன். நல்ல இம்யூனிட்டி பவர், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், நல்லா செரிமானம் நடக்கும். இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு வெதுன்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு தடவையும் லைட்டாக சூடு பண்ணி வெதுன்னு கொடுக்கணும். என்னோடய பெரிய பையனுக்கு 7 வயசு ஆகுது. பெரிய பையனுக்கு 1 டம்ளர் அளவு கொடுப்பேன். ஒரு 100 மில்லி அளவு. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஃபுல்லாக கொடுப்பேன். சின்ன பையனுக்கு 4 வயசு ஆகுது. சின்ன பையனுக்கு ஒரு 3/4 டம்ளர் கொடுப்பேங்க. இதுதான் அளவுகள். உங்கள் குழந்தைகளோட வயசுக்கு ஏற்ப கூட குறைச்சி கொடுத்துக்குங்க. அவங்களே குடிச்சுக்குவாங்க பசங்க. இது ரொம்ப ஒன்றும் அந்த கசப்பாக அப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்காது. குடிச்சு பழகிட்டாங்க, அதனால் குடிச்சுக்கிறாங்க. இன்கேஸ் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் மடியில் படுக்க வச்சு கொடுத்துருவேன் என் பசங்களுக்கு.
நானே கண்டு வியந்த விஷயம் இது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேங்க. 1 வயசு குழந்தையிலிருந்தே தாராளமாக இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். ஒரு சங்களவு கொடுங்க. 4 வேளை கண்டிப்பாக கொடுக்கணும். 5 நாள் கொடுக்கணுங்க. ஒரு நாளும் மிஸ் பண்ணவே கூடாது. காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு 4 வேளை குழந்தைகளோட வயசுக்கு ஏற்ப இந்த துளசி கஷாயத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக. 5 நாள் தொடர்ந்து கொடுக்கும்போது சரியாயிரும். டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ரெடி பண்ணணும். நேற்று வச்சதை இன்றைக்கி அப்படி கொடுக்கவே கூடாது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம். செரிமானத்துக்கு, உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்துங்க. எல்லாருமே குடிக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கள் வீட்டில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே குடிச்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு கொடுத்தது போக மீதம் இருந்துச்சுன்னா நாங்கள் குடிச்சுக்குவோங்க. இதோட அளவுகள் ரொம்பவே முக்கியம். 1 லிட்டர் தண்ணிக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்குங்க. இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு ஹாஸ்பிட்டல் மருந்தும் கொடுக்கணும், கஷாயமும் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் கொடுக்க சொல்லி எழுதியிருப்பாங்க. அதனால் இதை சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்க. 12 மணிக்கு குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறோம் அப்படின்னா 11:30க்கு இதை கொடுத்துருங்க. 12 மணிக்கு சாப்பாடு கொடுங்க. 12:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் மருந்து கொடுத்துக்குங்க. இல்லை நான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு 4 வேளையும் இந்த கஷாயத்தை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். பல அம்மாக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களும் செஞ்சு பார்த்து குழந்தைகளுக்கு உடம்பு எவ்வளவோ நல்லா இருக்குது, சளி சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கஷாயம் கொடுத்ததுக்கப்புறம் தான் மூக்கிலேருந்து சளி அதிகமாக வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். கஷாயம் கொடுத்ததுனால தான் உள்ளே இருக்கிற சளி எல்லாத்தையும் நமக்கு கரைச்சி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இந்த கஷாயத்தை நான் கம்பல்சரி கொடுப்பேன். இது இல்லாமல் குழந்தைகளுக்கான உணவு முறைகளும் ரொம்ப முக்கியங்க. நம்ம என்னென்னலையா சாப்பாடு இந்த டயத்தில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இருக்குது. என்ன பழம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் சாப்பாட்டு முறைகள்லையும் நம்ம மாற்றிக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக இந்த 5 டேஸ்லேயே சளி க்யூர் ஆகிடும். ரொம்ப 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 குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு தடவையில் சரியாகலை அப்படின்னு விட்டுறாதீங்க. 5 நாள் கொடுத்து ஒரு வேளை சரியாகலை அப்படின்னா 1 நாள் கேப் விட்ருங்க. 6வது நாள் கேப் விட்ருங்க, கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 7வது நாளும் 8வது நாளும் கொடுங்க, சரியாயிடும். இது இல்லாமல் சாப்பாட்டில் நம்ம சில உணவுகள் சேர்த்துக்கிறது மூலியமாகவும் சளி முறிஞ்சு வரும். அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நான் இந்த 5 பொருட்கள் மட்டும் சேர்ந்து தாங்க கஷாயம் ரெடி பண்ணுவேன். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது சாப்பாட்டு முறைகள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்தோம்னா சீக்கிரம் இன்னுமே சளி க்யூர் ஆகும் அப்படிங்கிறத. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஃபுல்லாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது கமெண்ட் போடுங்க. இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணும்போது நானும் தெரிஞ்சுப்பேன். எவ்வளோ தூரம் நம்ம சொன்ன நல்ல தகவல் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேங்க. உண்மையாலுமே இது ரொம்ப பயனுள்ள தகவல். நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் பயனடைஞ்சு அதுக்கப்புறமா பல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுனே சொல்லலாம். எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பசங்களுக்கு நார்மலாக இல்லாமல் சில சேஞ்சஸ் ஃபுட்டில் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு. தேங்க்யூ.